அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இப்போ நடந்திருக்க பூசை பார்த்தீங்கன்னா வசிய பூஜைன்னு சொல்லலாம். அதாவது மோகினி தேவதையை வைத்து பிரிந்து போயிருக்கக்கூடிய நபர்களை ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வாழ வைக்கக்கூடிய வசிய பூஜைன்றதை இப்போ நடந்திருக்கு. இந்த பூசை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால் செதுக்கு வருதுன்னா ஒன்று வசிய பூஜை பண்ணுறதுக்காக வருது. ரெண்டாவது நம்ம செய்யக்கூடிய பூசைகள் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா, அதாவது மோகினின்றது உபாசனம் எடுத்து கொடுக்க முடியுமா, வசிய பூஜை எப்படி பண்ணுறதுன்னு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுமா, பிரிவினை செய்கிறது எப்படி சொல்ல முடியுமா, அதாவது கழுப்பு எடுக்கிறது எப்படின்னு சொல்ல முடியுமா, அதாவது மாந்திரிக பாடங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா, அதாவது தெளிவான முறையை எங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்து எங்களை அந்த விஷயங்களை எடுத்து நடைமுறையில் சாத்தியப்படுத்தி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது நம்ம யார் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறோமா, அதாவது புதுசாக வரவங்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி பூசை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட பூசை முறைகளை வரணும். அதாவது படிப்படியாக ஸ்டெப்பாக நம்மளோட தீட்சைகள் எடுத்து நம்மளோட விஷயங்கள் எடுத்து ஒன்று ஒன்றா படித்து ஒன்று ஒன்றா சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதாவது 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தால் தான் இந்த மாதிரி பூசைகள்ன்றது நம்ம சாத்தியப்படுத்த முடியும். அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு புத்தகத்தை ஒன்று வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தில் இருக்கிற மந்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சக்கரத்தை எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம அதை எடுத்து இந்த மையை எடுத்து இந்த போட்டு அதை போட்டு அதெல்லாம் எதுவுமே வேலையாகாதுங்க. அதெல்லாம் எதுவும் சாத்தியமே கிடையாது. நிறைய பேருக்கு விஷயம் தெரியும், புரியுதுங்களா? நம்ம எந்த முறையில் செயல்முறையிலையும் அனுபவ முறையிலையும் ஒரு பூசையை எடுத்து பண்ணால் மட்டும்தான் நம்ம செயல்பாடு பண்ண முடியும். ஒரு புத்தகம் கிடச்சிடுது, நம்மளுக்கு ஒரு மை கிடச்சிடுது, எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயங்களை எடுத்து செய்யணும்னா கண்டிப்பாக அது தோல்விக்கு மேலே தோல்வியில் தான் எடுத்து போய்க்கிறோம். நீங்கள் மாந்திரிகத்தை முழுமையாக பாடம் கிடைக்கணும், அதாவது செயல்முறைகளை நம்ம கற்றுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெள்ள தெளிவாக உங்களுக்கு நீங்கள் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முதல்ல எல்லா வரவங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்து பூசை கற்றுக் கொடுத்துட மாட்டோம். அதாவது நம்மக்கிட்ட அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்போம். அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டு இந்த அனுகிரகம் அவங்களுக்கு இருக்கா, இந்த தேவதையை வச்சு அவங்களுக்கு பூசை பண்ண முடியுமா, அப்படி பூசை பண்ணுறதா இருந்தால் என்ன தேவதையை வச்சு செத்து எடுக்கணும், அவங்களோட என்ன கர்மா இருக்குது, அவங்களுக்கு இந்த பலன் இந்த மாந்திரிகம்ன்றது பழிவாம் ஆகுமா அப்படின்றது எல்லாமே பார்த்து தாங்க பண்ண முடியும். வந்தோம் ஒரே நாளில் ஒரே மாதத்தில் மாந்திரிகம் கற்றுக்கணும்னு நினச்சா சாத்தியமே கிடையாது. இதெல்லாம் வருட கணக்கு மேலே ஆகும். படிப்படியாக தான் ஒன்று ஒன்றா தான் செயல்பாட்டில் எல்லாமே கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா தான் வரணும். இந்த மாதிரி பூசைகள்ன்றது 1 2 கிடையாது, ஏகப்பட்ட பூசைகள்ன்றது இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள்ன்றது பண்ணலாம். என்ன வசிய பூஜையிலேயே ஏகப்பட்ட பலவிதமான வசிய பூஜைகள் இருக்குது. ஒருத்தர் குறிப்பிட்டு ஒரு பூஜைகள்ன்றது நம்ம செய்ய முடியும், புரியுதுங்களா? நீங்கள் மாந்திரிகம் பாடம் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி வந்து கற்றுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி பூசைகள் யாருக்குன்னா பண்ணி கொடுக்கணும், 2 பேரும் ஒன்று சேரணும், பிரிஞ்சு போயிருக்கிறேன், வசியம் பண்ணணும், இந்த மாதிரி பிரிக்கணும், இந்த மாதிரி செய்வனைகள் இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த மாந்திரிக விஷயத்தில் எனக்கு ஒரு விடிவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நேராக வந்து நீங்கள் பூசையை பார்த்து நீங்கள் என்ன எது சந்தேகத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம். வர முடியாதவங்களுக்கு நம்ம உத்தரவு பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். பூசையில் கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட நபர் வந்து கலந்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு பூசையை பார்த்து சம்மந்தப்பட்ட பொருளையும் வாங்கிட்டு போய் பயன்படுத்தலாம். வேறு எதனா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து கொஞ்சம் கால் பண்ணுறதை விட்டுட்டு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கான ரெக்கார்டு மட்டும் நீங்கள் போட்டு விடுங்க. உங்களுக்கான பதில் வந்து இந்த மாதிரி பூசைகள் இருக்கிறதுனால எடுத்து கொடுக்க முடியாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளைன்றது வந்துடும். நன்றி, வணக்கம்.